சந்தோஷ் ரிவ்யூ யூடியூப் சேனல் நண்பர்கள், நேயர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயுமே மகிழ்ச்சியும், இன்பமும் பொங்கல்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது, மூவி ரிவ்யூ ரொம்ப நாள் பண்ணாமயே இருந்திருந்தேன் இந்த மாரி. ஸோ மூவி ரிவ்யூ லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பெரிய படங்கள் வரும்போது, இல்ல பெரிய ஸ்டாரோட படங்கள் வரும்போது நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தேன். ஸோ இப்போ ரீசென்ட்டா பராசக்தி படம் ரிலீஸ் ஆனோனே நான் லைக் பெங்களூர்ல பார்த்திருந்தேன். பெங்களூர்லேயே ஒரு 2 டைம்ஸ் மேல பார்த்துருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் ஸோ அதனால மக்கள்ட்ட இத பத்தி பேசலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிரகாஷ் ராஜ்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் சொன்னார், "இந்த படத்துக்கு கண்டிப்பா வீடியோ பண்ணுங்க ப்ரோ. நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் ப்ரோ" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பிரகாஷ் ராஜ் அவரோட நேம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மூவி பத்தி தான் நான் பேசலாம்னு இருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்ஷியலான சப்ஜெக்ட் நம்ம எடுக்கும்போது, அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய விஷயங்கள் வெளிப்படையா காமிச்சிட முடியாது. இப்ப நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்மள ஆட்சி பண்ண சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், அவங்களோட நேம்லாம் ஒரு சில இத காமிக்கும்போது ஒரு சில விஷயம் கான்ட்ரோவர்சியலா கிரியேட் ஆகும். பட் இந்த கான்ட்ரோவர்சியலா கிரியேட் ஆனனாலே கூட அந்த படத்தோட ஒரு கோர் போயிறக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபுல்லா அந்த சீன்ஸ் எல்லாம் வைக்கிறது ஒரு அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அது சுதா குங்குரா சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் படத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த படம் எடுத்துக்கங்களேன். லைக் சீதாராமம். சீதாராமம் படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த அந்த புக்ஸ் ஷெல்ஃப்லேருந்து ஆரம்பிச்சு, அந்த காலத்துல யூஸ் பண்ண ட்ரெஸ், அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த டோட்டல் செட்டே நான் ரீகிரியேட் பண்ணணும். அத விஷுவலா நம்ம காமிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கிராபிக்ஸ்ல ஃபுல்ஃபில் பண்ணாலும், ஒரு சில விஷயங்கள் ரியாலிட்டியா இங்க ஆப்ஜெக்ட் இருந்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அது மாரி தான் பொன்னியின் செல்வன், சீதாராமம் அண்ட் இது பத்மாவத் அந்த மாரி நெறைய படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட அந்த பழைய காலத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள் திங்ஸ் யூஸ் பண்ணாங்களோ, அதெல்லாம் நம்ம மறுபடியும் ரீகிரியேட் பண்றதுக்கே பெரிய தலைவலி அது. அது யோசிச்சு பார்த்தோம்னாலே அதுக்கு நெறைய விஷயங்கள் செட் ஒர்க் பண்ணணும். அதனால அந்த படத்துல உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலத்துல யூஸ் பண்ண ட்ரெயின்ல ஆரம்பிச்சு, பஸ்ல போட்டிருக்க அந்த பெரியார் பேருந்து நிலையம், அதுக்கெல்லாம் போட்டிருக்க அந்த வேர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அந்த காலத்துல இருந்த மாரி தத்ரூபமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, ஜெயம் ரவி. இப்ப ரவிமோகன் அவர ஜெயம் ரவின்னு சொல்லலாமா? ரவிமோகன் சொல்லலாமான்னு தெரியல. பட் எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவர் பிரதர்ன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதாவது 2024 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அத நான் எந்த அளவுக்கு ஜெயம் ரவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ரிலீஸ் ஆகும்போது பிரதர் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேன்ஸே மறந்திருப்பாங்க. ஐ திங்க் ஜெயம் ரவி சாரோட ஃபேன்ஸே இவரு ஒரு படம் நடிச்சாலே மறந்திருப்பாங்க. அவர் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா நடிச்சிருந்தாரு. நான் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்த படம் பிரதர் ஜெயம் ரவினா அவ்வளோ பிடிக்கும். அவர டோட்டலா ஸ்டைல் அப்படியே மாத்தி பொன்னியின் செல்வன்ல பார்த்தவரு ஒரு தனி ஒருவன்ல பார்த்தவர் டோட்டலா மாத்தி சாக்லேட் பாய் இந்த படத்துல ஒரு வில்லனிசமா காமிக்கும்போது, அவர் பார்க்குற பார்வையே ஒரு இதுவா இருக்கும். ஒரு அழுத்தமான பார்வையா இருக்கும். அந்த பார்வையில ஆரம்பிச்சு அந்த ஒரு ஷாட்லலாம் அந்த குழந்தைய கொன்றாதீங்கன்னு சொல்லும்போது ஒரு கண்ணிலேயே சொல்லுவாரு, "போட்டு தள்ளுறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பாருங்க. அந்த இதுவா இருக்கட்டும். அப்புறம் அந்த வெள்ளைக்காரன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒருத்தன் வெள்ளைக்காரன் ஒரு தடவ தான் சுடுவான். ஆனா 1,00,000 பேர் கேட்கிற மாரி சுடுவான். அந்த பயம் தான் வெறும் 200 பேர் 2,000 பேர 2,00,000 பேர் ஆட்சி பண்ணி வச்சிருந்துச்சு. அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம்லாம் மிரட்டிட்டாரு உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த தனி ஒருவன் பண்ண மித்ரன் கேரக்டர் அது பிரதரோட டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமாட்டி இந்த கேரக்டர் தான் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சுட்டாருன்னு சொல்லலாம் அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் வந்துச்சு. ஏன்னா அவரு சும்மா வராரு, சம்மந்தமே இல்லாம யார்யார்ட்ட பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல காமிச்ச அந்த ஈவில் ஸ்லேடுன்னு சொன்னான். அந்த அதர்வாலாம் நெஞ்சில எட்டி உதஞ்சிட்டு என்ன இவன காப்பாத்தி அது சிறந்த சேவைக்குன்னு இந்த அவார்டா வாங்க போற அந்த மாரி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதெல்லாம் அப்பா ஈவில்ரா மிரட்டி எடுத்துட்டார்ரா அவரு அப்படிங்கிற மாரி அதுதான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா அவங்களே சொல்லணும்னா எனக்கு ஸ்ரீலீலா இப்ப நெறைய பேர் இந்த மகேஷ் பாபு சார் கூட நடிச்ச அந்த சாங்கா இருக்கட்டும். அந்த சாங்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு இப்ப ஜனநாயகன் ரீமேக் அந்த படமா இருக்கட்டும், பகவத் கேசரி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ரீலீலாவுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. பட் எனக்கு 2019லேருந்தே தெரியும். எப்படின்னா Instagramல அடிக்கடி ஸ்ரீலீலா ஸ்ரீலீலான்னு வரும். யார்ரா இந்த பொண்ணு நல்லா கியூட்டா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவங்களோட படங்களுக்கு இது கன்னடத்துல பண்ணாங்க ஒரு ஃபிலிமு. அதுக்கப்புறமேட்டு அஞ்சலி மேடமோட படத்துல ஒரு படத்துல இது பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா சைல்ட்ஹுட்டா நடிச்சிருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல இதில நடிச்சிருப்பாங்க. வெள்ளிச்சந்திரன்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிம் நடிச்சிருப்பாங்க. அதுலேருந்தே 2019லேருந்தே ஸ்ரீலீலாவ தெரியும். ஸோ அவங்களும் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் மாரியே தெரியல. அந்த டப்பிங் ஒரு சில இதுல கீர்த்தி சுரேஷ் குடுக்குற மாரி இருந்தாலுமே கூட, ஒரு சில இடத்துல அவங்களே ஒரிஜினல் வாய்ஸ் குடுக்குற மாரி இருக்கு. அது அந்த மாரி குடுத்தனால பார்த்தீங்கன்னா,
அவங்களுக்கும் அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக ஃபுல் அண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. அண்ட் அதர்வா பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து பாலா சார் படத்திலேயே வந்து தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ண காமிச்சவர். ஸோ முரளியோட பையன் வரையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு இந்த மாதிரி. இது கொஞ்சம் சீனுக்குமே வந்தாலுமே கூட அவர் கொடுத்துருக்க ரோல் வந்து கரெக்டாக எப்படி ஃபில்ஃபில் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் அதர்வா உண்மையிலே பாராட்டணும். அண்ட் சிவகார்த்திகேயன் எஸ்கே அண்ணா வந்து பற்றி சிம்பிளாக சொன்னால் வந்து அவருக்கு வந்து இப்போ அமரன் எடுத்துட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக செட் ஆயிருச்சு. இந்த கேரக்டர்னா சிவகார்த்திகேயன் தான்ப்பா, அமரன்னா சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அதை மேஜர் முகுந்த் வரதராஜன் அது வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாரு. இந்த கேரக்டர் வந்து நமக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து செட் ஆகலையே அவருக்கு. இவருக்கு இந்த வீரமாக வசனம் பேசும்போதெல்லாம் இவர் வந்து நம்ம வந்து ஒரு காமெடியாகவே பார்த்தது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் பாயாக பார்த்தது. அவர் வந்து திடீர்னு இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவருக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற விஷயம் தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுச்சு. அது வந்து ஒரு சில விஷயம் செகண்ட் ஹாஃப்லாம் ஓகே. செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் முடிச்சு அந்த கடைசியில் அந்த இந்திரா காந்தி வந்து பேசும்போது அந்த பொசிஷன்லாம் வந்து சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாரு, சும்மா சொல்லக்கூடாது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லவ் சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லேக் இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமேட்டு அவர் கொடுத்த ஆக்டிங்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் தான் சொல்லி ஆகணும். அதாவது மெச்சூர் ஆகிட்டே வராரு. அமரனா இருக்கட்டும், இல்லை அடுத்த படங்களாக இருக்கட்டும் மெச்சூர் ஆகிட்டே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு காமெடி ஃபிலிம்ஸ், ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி அடுத்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே இவருக்குள்ளே வந்து இப்படி ஒரு நடிகர் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தான் தெரியுது. அண்ட் முக்கியமான ஒருத்தர் வந்து கேப்டன் அபிஷேக்னு சொல்லி சொன்னால் சுதா குங்கரா மேம். சுதா குங்கரா மேம் பற்றி சொன்னால் வந்து அவங்க 2008லேருந்தே படம் பண்ணிட்டு இருக்காங்க. மணிரத்னம் சார், பாலா சார்ட்டெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட லெஜெண்டரி டைரக்டர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணவங்க வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த ஷேட் கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரரை போட்டுலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முதல்வன் பார்க்கும்போது, ஒரு ஜெய்ஹிந்த் பார்க்கும்போது, அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சோ அது வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு. அது இந்த படத்தில் ஒரு சில விஷயத்துல இருந்து லேக் அடிக்குதோ அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு இந்த மாதிரி வந்து. ஏன்னா வந்து சுதா குங்கரா மேம் வந்து இதில் ஆரம்பித்து நம்ம வந்து இறுதி சுற்று அண்டு சூரரை போட்டுலாம் பார்க்கறது வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு என்கேஜிங்காகவே போகும். படம் வந்து எந்த இடத்துல லேக்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிருச்சோ, மேபி எடிட்டிங்கில் கட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஒர்க்குக்கு அந்த ஒரு கான்ஷியஸாக பண்ண ஒர்க் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிவி பிரகாஷ் அண்ட் அவர் வந்து சொன்னார் படத்துக்கு 100வது படம் வேறு தலைவனுக்கு. இவ்வளோ சின்ன வயசுலேயே 100வது படம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அவர் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது வந்து ஜஸ்ட் லைக் தட் கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்க விஷயம். இப்போ ஒவ்வொரு சீன் வந்து நமக்கு வந்து லேக் அடிக்கும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்குன்னு நினைக்கும்போது அவரோட மியூசிக் தான் தூக்கி நிறுத்துது. இந்த மாதிரி வந்து மியூசிக் தான் வந்து தூக்கி நிறுத்து ஒரு ஸ்டாண்டர்டாக அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி படத்தை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு கடத்துறதுக்கு ஜிவியோட மியூசிக் தான் வந்து ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லி ஆகணும். வந்து கண்டிப்பாக மியூசிஷியன்ஸில் இருந்தால் அவர் ஏஆர்எம்மோட மாப்பிள்ளை வேறு சொல்ல வேணும். ஸோ வந்து இந்த சாங்ஸ்லாம் வந்து உண்மையிலே பிரித்து எடுத்திருக்காரு. சாங்ஸ்லாம் இருக்குது ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அவரோட கெரியர் பெஸ்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அது ஒரு ஓவர் பேஸ் வேணாம், லைட்டாகவே கொண்டு போயிருக்கலாம்னு தான் தோணுச்சே தவிர மற்றபடி அவரும் கொடுத்துருக்க விஷயம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவரால் ஃபிலிம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் வாட்சட் ஃபிலிம் தான். ஓகேவா, அது ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு. ஏன்னா அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மஸ்ட் வாட்சட் ஃபிலிம்ஸ் தான் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபிலிம். தென் வந்து இதை படத்தில் வந்து நெகட்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு நான் யார் பேர் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தலைவர்களோட இது வந்து ஒரு சீனை ஒரு கேரக்டர் வந்து நம்ம காமிக்க போகிறோம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கான சீன் வந்து இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ்க்கு வந்து அதிகப்படுத்தி காமிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம் வந்து ரவி வந்து ஒரு இடத்துல போயிட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போயிட்டு இது பண்ணுவார். இந்த மாதிரி அந்த பிரிண்டிங் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் இருக்கான்னு நமக்கே தெரியும். ஆனால் வந்து அவங்க எப்படின்னா அந்த சீனை வந்து ஒரு ஈஸியாக கடந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இப்போ அண்ணா மாதிரி வந்து பெரிய பொலிட்டிக்கல் லீடர் காட்டுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேக்கப் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம் தான் நமக்கு தோணுச்சே தவிர ஒரு பிரதிபலியமாக இருந்துச்சுன்னா ஒரு மக்கள்கிட்ட வந்து இன்னும் இந்த ரிஃப்ளெக்ஷனை காமிச்சிருக்கலாம் தான் தோணுச்சே தவிர அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருந்தாங்க. மேபி இப்போ இதே ஒரு விஷயம் சில நிறைய விஷயங்கள் தெரியுது. அவங்க எடிட்டிங்கில் நிறைய விஷயம் கட் பண்ணியிருக்காங்க, சென்சார் நிறைய விஷயம் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட கண்டிப்பாக படம் வந்து உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அது மட்டுமே நினைக்காம நீங்கள் வந்து ஒரு ஆவணப்படமாக பார்க்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக பார்க்குற மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆகணும். ஸோ பராசக்தி கண்டிப்பாக சிம்பிளாக ஒரே ஒருத்தர் சொன்னால் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். அண்ட் ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து என்னடா ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாலுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு இது ஒரு படைப்பாற்றல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு லிமிடேஷன் தான் இருக்கும். இந்த சீன் மட்டும் தான் நீங்கள் காமிக்க முடியும்னு இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈஸியாக காமிச்சிட முடியாது. அதனால வந்து எது காமிக்க முடியுமோ அதை தான் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து. பட் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காம ஜென்ரலாக ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா அது பராசக்தி வந்து மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். ஏன்னா செட் ஒர்க், ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் நல்லா இருக்குது. அண்ட் எல்லாரோட வந்து அந்த கேரக்டருமே வந்து சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் மாதிரிலாம் கிடையாதுங்க. உண்மையிலேருந்து எல்லாமே வந்து
செட் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமா ராணாலாம் வந்து என்னடா பாகுபலியில வந்த ராணாவா அவரு? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒரு கேமியோ மாரி வந்து பண்ணிட்டு போயிருப்பாரு இந்த மாரி வந்து. அவரு வந்திருக்க சீனா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இன்னும் பேர் தெரியாத நெறைய பேரா இருக்கட்டும், அவங்க குடுத்திருக்க ரோல் வந்து கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. முக்கியமா சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னா, ஒரு பையன் சொன்னான், "நான் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு கால்ல விழுந்து அந்த கெஞ்சுற ஒரு சீன் ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த சீன்ல வந்து கொஞ்ச நேரம் வந்திருப்பனால அவருமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே கரெக்ட்டா ஒர்க்க குடுத்தனால தான் படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல மாஸ்டர் பீஸாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு தடவ போய் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் தான் பராசக்தி. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொன்னா, இந்த பொங்கல்லேருந்து நான் எப்பவுமே சொல்ற விஷயம், பொங்கலா இருக்கட்டும், நியூ இயரா இருக்கட்டும் சொல்ற விஷயம் தான். உங்களுக்கு என்ன விஷயம் புடிச்சிருக்கோ, அது வந்து மத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், கெடுதல் விளைவிக்காதவை. இப்ப வந்து ஒரு விஷயம் இப்ப நான் வீடியோ பண்றேன்னா, எனக்கு ஒரு ஹோப் இது வந்து மத்தவங்களுக்கு வந்து கெடுதல் விளைவிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க பண்ற விஷயம் மக்களுக்கு வந்து கெடுதல் விளைவிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா, கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து துணிஞ்சு பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணுங்க. யாருக்காவது அத வந்து லூஸ் பண்ணிறவே பண்ணிறாதீங்க. அதுக்காக சொல்றேன். இப்ப அந்த சந்தோஷ்க்கு வந்து சந்தோஷ் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும். மக்கள பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அத நான் காலேஜ் டைம்லேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து வியூஸ் போகுமா? போகாதா? இது வந்து ஒர்க் ஆகுமா? ஆகாதா? எல்லாம் வந்து வேற லெவலா இன்னைக்கு 10 வயசு பையன் கூட சூப்பரா எடிட் பண்ணி போடுறானே இந்த மாரி இருந்து. நான் இன்னும் பழைய வீடியோ மாரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அத பத்தின எந்த தாட் ப்ராசஸுமே கிடையாது. நான் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன மாரி புடிக்குமோ, அத இன்னும் கொஞ்சம் டிகிரேட் பண்ணி கொண்டு போலாம். ஐ மீன் அ இன்னும் கொஞ்சம் அத வந்து இது பண்ணி கொண்டு போலாம். அப்ஸ்கில் பண்ணி கொண்டு போலான்னு தான் எனக்கு தோணுதே தவிர, இத வந்து குயிக் பண்ணணும், இத விட்டுறணும் அப்படின்னு தோணுனதே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒர்க் பிரஷர்னால இல்ல வந்து சம்திங் வந்து நம்ம வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணனால அது வந்து கன்டினியூட்டி ஒரு கான்ஷியஸா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு இது நம்மளால வீடியோ பண்ண முடியாதுமே கூட வந்து என்னால முடிஞ்சது ஏதோ ஒரு வீடியோஸ் பண்ணணும். அது மூவி ரிவ்யூவா இருக்கட்டும், ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிதிங் சம்திங் எல்ஸ் மக்கள பார்த்து பேசணும், ஆடியன்ஸ பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான் என்ன இன்ன வரைக்கும் ஓட வச்சுட்டு இருக்கு. அது மாரி உங்களுக்கும் என்ன விஷயமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், எனிதிங் சம்திங் எல்ஸ் எது பண்ணாலுமே சரி, கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும். நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ஹீரோ. நம்ம லைஃப்க்கு நம்ம தான் என்ன சொல்லலாம், பொண்ணுங்களா இருந்தா அவங்கவங்க லைஃப்க்கு அவங்கவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்ற மாரி வந்து, நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ஹீரோ. நமக்கு என்ன புடிச்சுக்கோ அத துணிஞ்சு பண்ணுங்க இந்த பொங்கல்லேருந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ வீடியோல ஏதாவது கொஞ்சம் லேகா இருந்திருந்தாலுமே கூட, இல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வேற மாரி பேசியிருந்தாலுமே கூட சாரி மன்னிச்சுக்கங்க. அண்ட் என் மனசுல பட்டத பேசணும். ஏன்னா நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க. மூவி ரிவ்யூஸ் வந்து ஈஸியா எல்லாரும் பண்றவங்க இருப்பாங்க. ப்ரொஃபஷனலா பண்றவங்க இருப்பாங்க. அவங்க நெறைய விஷயம் பேசிட்டாங்க. எனக்கு மனசுல இருக்கிறத ஃபுல்லா சொல்லணும்னு தான் சொல்லி சொன்னேன் அந்த மாரி வந்து. ஸோ கண்டிப்பா இந்த தியேட்டர்ல போய் படம் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். அண்ட் சந்தோஷ் யூடியூப் சேனல் நண்பர்கள், நேயர்கள், ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயும் மகிழ்ச்சி பொங்கட்டும். தேங்க் யூ சோ மச்.